ஏட்டி, என்னது உங்க மாமியார் கோவால இருந்து ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டு வந்து வச்சிருக்காம அப்படியா? அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டாச்சுன்னு. அதாவது சும்மா சொன்னேன். ஏக்கா ஆமாக்கா, அந்த கிளவி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குக்கா. அந்த கோவக்காரி மூஞ்ச பத்திலே காமெடியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கு பல்லே இல்லை, வாய் பூரா அந்த பழைய உண்டியல் கணக்காக இருக்குது. என்னட்டி சொல்லுத? கோவாலெல்லாம் நல்ல அழகழகா லட்டு லட்டா இருப்பாவோன்னு என் புருஷன் சொல்லுவாரு, நீ என்ன இப்படி சொல்லுத? பங்கஜம், உன் புருஷன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கம்மா. ஏன் இழிச்சக்கா அப்படி சொல்லுதியோ? இல்ல, நல்லா தெளிவா சொல்லியிருக்காருல லட்டு லட்டா இருப்பாவோன்னு, அதுக்கு தான் சொன்னேன். அவ வேற இப்ப வந்திருக்கல கோவாக்காரி ஏஞ்சல், பழைய ஊஞ்சல் கணக்கா இருப்பா. அப்புறம் அவகிட்ட போய் பேசிடாமம்மா. சி, ஏன் புருஷன் எவ்வளவு நல்லவரு, நீங்க சும்மா இருங்கக்கா. இப்படிதாவா நாங்களும் சொல்லுவோம். சரி, உங்கள் கதையை சொல்லுங்க முதல்ல. இளிச்சக்காவின் காதல் கதை என்னாச்சு? செயினை அவர் ஏமாத்திட்டு போனதுக்கப்புறமா என்னாச்சு? உங்கள் ஆத்தா சூடு வச்சுது, அந்த கதையை சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், என்ன செய்தியோ எல்லாரும்? பாட்டி, கல்யாணம் முடிஞ்சது என்னமோ இவளுக்கு தான் உலகத்திலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட பேசுறது இல்லை, வர்றதில்ல, போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே கடந்து முட்டை விடுதா போல. அப்படிலாம் இல்லட்டி, எங்க அம்மா தான் எங்க போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாவோ. பிரியங்காலும் கிடக்கால, ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு அப்படியே நேரம் போயிருது. ஒரு மாசம் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க மொட்டை ஆச்சி இருக்குல்ல, மொட்டையாச்சி, அதுதான் உன் மாமியா அங்க போட்டு உன பாடா படுத்தும். அப்படிலாம் இல்லக்கா, எங்க மாமியா ரொம்ப நல்லவங்க. அத்தம்மா என்ன நல்லா பாத்துக்கிட்டதாவோ. அங்கே நல்ல வேலையாக போட்டு கொள்ளுதாவோன்னு எங்களுக்கு நியூஸ் வந்தது. நீ நல்லா சமாளிக்கிய, நல்லா பொழைச்சிக்கிட விட்டி நீ. சரி, முறைக்காத. சும்மாவே ஒரு மாதிரி தான் இருப்பேன். இப்ப ஆந்த குட்டி மாதிரிலாம் இருக்க. சரி இழிச்சக்கா, சீக்கிரம் கதையை சொல்லுங்க. உங்க கதையை கட்டிட்டு போய் நான் மாவரைக்கணும். சொல்றேன். செயினை அழகர்கிட்ட கொடுத்தேன். அழகர் செயினை தொலைச்சு விட்டாரு. வீட்டுக்கு போனேன், பார்த்தா எங்க ஆத்தா உட்கார்ந்து இருந்தது. ஏட்டி, என்ன எங்க வெளியே போயிட்டு வந்திருக்கிற? ஆத்தா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். என்ன சரோஜாமா சாப்பிடாம படுத்து கிடக்க? ஐயோ, கழுத்துல இருக்கிற சங்கிலி எங்க? ஐயோ, ஆத்தா சங்கிலியை பார்த்துட்டு என்ன செய்ய தெரியலையே. ஆத்தா, ஆத்துல குளிக்கும் போது சங்கிலி தொலைஞ்சிட்டு. எடுபட்ட சிரிக்கி, சங்கிலியை தொலைச்சிட்டியா? எந்திரட்டி. ஆத்தா, ஆத்துல குளிக்கும் போது சங்கிலி தொலைஞ்சிட்டுன்னு சொல்லுதம்ல, எதுக்கு எட்டி மிதிக்க? ஏட்டி, அது பாடுபட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கினதுட்டி. இப்படி ஈஸியா சொல்லுத? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. தொலைச்சிட்டியா இல்ல யார்ட்டையும் கொடுத்துட்டியா? ஆத்தா, நான் போய் சத்தியம் போட மாட்டேன். ஆத்தா, அழகருக்கு தொழில் பண்ண கொடுத்துருக்கேன், அவரு தொலைச்சு புட்டாரு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த பிச்சைக்கார பயலுக்கு நீ கொடுத்துட்டு வந்திருப்ப. அந்த பையன் தொலைச்சிருக்க மாட்டான், எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது பண்ணி இருப்பான். நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, நீ வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா, எனக்கு உன்னைய விட்டா யாரும் இல்ல, உனக்கும் என்னைய விட்டா யாரும் இல்ல. நான் வெளியே போன நீ தனியா எப்படி கஷ்டப்படுவேன்? நான் தானே உன்னைய வேலைக்கு போய் காப்பாத்திக்கிட்டே இருக்கேன். இனிமேல் நீங்க மோரையிலேயே முழிக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ, இல்லனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். நானே போறேன் ஆத்தா. சங்கிலிய தொலைச்சது தப்புதான், ஆனா நான் எங்க போவேன்? நான் போறேன். நல்லா இருந்த பிள்ளை மனசை கெடுத்து வச்சிருக்கான். முதல்ல நம்ம வண்டு முருகன் தம்பி கிட்ட சொல்லி அவனை அடிக்க சொல்லணும். குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சங்கிலிய தொலைச்சிட்டாளே பாதவத்தி. முதல்ல வண்டு முருகனை போய் பார்ப்போம். பார்த்து அந்த இவ சொல்றாள் அழகர, அவனை அடிக்க சொல்லுவோம். ஏழை வண்டு முருகா. இவ்வளவுதானா? என்கிட்ட சொல்லிட்டல்ல பாரு, இன்னைக்கு அவனுக்கு என்ன சேருன்னு. வண்டு முருகா, நம்ம வீட்டு கழுத தங்க சங்கிலிய கொண்டு அந்த பயட்ட கொடுத்திருக்காள, அவன் தொலைச்சு புட்டானா. நீ அவனை ஆளை வச்சு அடிச்சு இனிமேல் சரோஜா பக்கமே திரும்பி பார்க்க முடியாத மாதிரி பண்ணல. வந்திருக்க பின்னாடி வாராம் பத்தீங்களா, ஆரஞ்சு கலர் பனியன், அவனை தான் நீங்க இன்னைக்கு அடிச்சு பொழக்க போறீங்க. வரட்டும் இன்னைக்கு. அழகிய அசுரா அத்துமீற ஆசை இல்லையா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்ன கையை நீட்டிட்டு நிக்காவோ? ஒருவேளை நம்ம கூட குடிக்க வராவளோ? வாரீங்களானா போய் குடிப்போம். யார குடிக்க கூப்பிடுற? இந்த வாங்கிக்கோ, மூக்குல ஒரு குத்தே. ஐயோ, யா அடிக்கியோ நாயே, என்னமா அந்த பிள்ளை பின்னாடி சுத்துன? உனக்கு அப்புறம் தான் இருக்கு. ஐயோ, அழகர போட்டு அடிக்க அவளை விடுங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஒழுங்கா இருந்துக்கோ.
ஐயோ ஐயோ அழகரே வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ இப்படி ரத்தமா கொட்டுதே, அழகரை இப்படி அடிச்சு புட்டாவளே. அழகி, உனக்காக என்னன்னாலும் படுவேன். உன் செயினை தொலைச்சதுக்கு தண்டனை. இன்னைக்கு இந்த வண்டு முருகன் பையில அறுத்து கூறு போடுதேன். அப்படிலாம் பேசாத அழகி. ஆஸ்பத்திரிக்கு போவோம் வா. நம்ம இனிமே உங்க வீட்டுல யார்கிட்டயும் பேச வேண்டாம். நம்ம கல்யாணம் முடிச்சிருவோம். என்ன சொல்லுதீர் அழகரே? ஆமா அழகி, நாளைக்கு நமக்கு கண்ணாலம். கண்ணாலம் கண்ணாலம் பூங்கோடிக்கு கண்ணாலம் 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 சராஜாக்கு கண்ணாலம் 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 பூங்கோடிக்கு கண்ணாலம். நாளையில இருந்து நீ வெறும் அழகி இல்ல, இந்த அழகரோட அழகி. அடுத்த நாள் கல்யாணம் கிட்டிக்கிட்டீங்களோக்கா? ஆமா, அந்த பேதியில போறவரை எங்க மாமா அடிச்சு போட்டார்ல ஆட்களை வச்சு, ரத்தமா வடிஞ்சு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்த. அடுத்த நாள்லாம் கல்யாணம் பண்ணல, 2 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துதான் கல்யாணம் பண்ணனே. 2 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தியலா? அப்போ உங்க அம்மா உங்களுக்கு தேடலையா? எங்க ஆத்தா ரொம்ப வைராக்கியம் பிடிச்சது. ஒருக்க வேண்டான்னு முடிவு பண்ணா அப்புறம் பேசவே பேசாது. அதனாலதான் நான் 2 நாள் எனக்கு தேடல. நான் அழகரதா ஆஸ்பத்திரியில வச்சு பாத்துக்கிட்டேன் டி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் என் வாழ்க்கை மண்ணா போச்சு. அடுத்த எபிசோட்ல சொல்றேன். வரட்டா? உடனே ஓடிருமா? முக்கியமான கட்டத்துல எந்திரிச்சு ஓடும். சரியான ஆளு. சரி, இங்க சும்மா உட்காந்து என்ன செய்ய? இன்னும் இப்படி 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவாவோ. வாங்க வீட்டுக்கு போவோம் எல்லாரும். ஆமாக்க.